வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக்கோ டாட் ஒன்று வாங்கியிருக்கேன் அலெக்ஸா கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம நூனில் தான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். இந்த நூன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு எலக்ட்ரானிக் சைட்டை எது ஆர்டர் போடாத இருந்தாலும் நூன் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அமேசானை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து இங்கே லோக்கலில் உள்ள ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். இது இவங்கள்ட்ட நிறைய இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கிராசரி இருக்குது, இப்படி நிறைய இருக்குது நூனில். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நூன் பற்றி தெரிஞ்சிருக்கும். நூன் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உதவும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் மாதிரி தான். இவங்கக்கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கிராசரி இருக்குது, ஃபுட்டு இருக்குது, ஃபுட் டெலிவரி இருக்குது, எல்லாமே இருக்குது. சேமில் தலபாத்து, நம்ம இந்தியாவில் சொல்லப்போனால் இந்தியாவில் என்னங்க இருக்குது, ஜொமேட்டோ. இந்தியாவில் சொல்லப்போனால் ஜொமேட்டோ இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஃபுட் டெலிவரியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு இப்போது எலக்ட்ரானிக்ஸுக்கு இந்த இதை யூஸ் பண்ணி ஆர்டர் போட்டாச்சு அலெக்ஸா கனெக்ட் பண்ணுறதுக்காக. எக்கோ டாட் வாங்கி. ஓகே, இதை நம்ம இப்போது ஓப்பன் பண்ணிடலாம் கத்தி வச்சு. எக்கோ டாட் கிட்ஸ் வெர்ஷன் தான் வாங்கியிருக்கேன் என் பொண்ணுக்காக. அவளுக்கு இது வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு அமேசான் இது வாங்கி கொடுங்க, அலெக்ஸா வாங்கி கொடுங்க, அலெக்ஸா வாங்கி கொடுங்கன்னு. ஸோ ஸ்கூலில் யார்கிட்டையாவது பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அலெக்ஸா வச்சுருக்குது. அது வாங்கி கேட்டால், அதனால் வாங்கியிருக்கேன். இதில் 2 வந்துச்சு. ஒன்று வந்து பேர்டு ஒன்று வந்துச்சு, இது ஒன்று ட்ராகன் இருந்துச்சு. ஸோ ட்ராகன் பிடிக்குமேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ட்ராகன் வாங்கிட்டேன். பேர்டை விட ட்ராகன் தான் அவளுக்கு பிடிக்கும், அதனால் ட்ராகன் வாங்கிட்டேன். இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ, சும்மா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அழகாக செம்மையாக இருக்குது. இதை ட்ராகனாக யூனிக்கானு தெரியல, ட்ராகன் தான் நினைக்கிறேன். பல்லுலாம் இருக்குது பயங்கரமாக. இது வந்து அடாப்டரு, அலெக்ஸாக்கான அடாப்டரு, எக்கோ டாட்டுக்கான அடாப்டரு. ஓப்பன் பண்ணுன்னா உள்ள வாவ் செம்மையாக இருக்குது. நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பயங்கரமாக இருக்குதுங்க. வாவ் செம்ம. ஆனால் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பவர் தேவைப்படும் நினைக்கிறேன். இது பேட்ரி இல்லை, ஃபுல்லாக சார்ஜிலே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பவர் கூட கனெக்டில் இருக்கணும், நாட் சார்ஜிங். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதுக்கான கேபிள். இந்த மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற எதுவும் யூஸ் பண்ண முடியாது போல இருக்குது. கேபிளே பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகே, அதான் சேம் தான். கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர்லேயே தான் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் இப்போ ஆர்டர் போட்டது வந்து எக்கோ டாட் 5th ஜென்ரேஷன் அலெக்ஸா வித் அலெக்ஸா. ஓகேங்களா, இதில் வந்து அலெக்ஸா கிட்ஸு மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி கிட்ஸு இல்லை வேறு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். இது வாங்குறதுக்கு மெயின் என்னென்னா, இப்போது என்னோடய ஒய்ஃப் ஒரு ரீசன், என்னோடய குழந்த ஒரு ரீசன். என்னென்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அப்பா டைம் என்ன, என்னங்க டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. என் ஒய்ஃப் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கேருந்து ஹாலில் தான் வந்து கிளாக் இருக்குது. ஸோ ஹாலுக்கு வந்து வால் கிளாக் பார்க்குறதுக்கு இது பண்ணி அவங்க அங்கே இருந்துகிட்டு என்னங்க டைம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், சாராவை ஸ்கூலுக்கு எழுப்புறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டிவைஸ் மூலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று வாங்கினேன். ப்ளஸ் என் பொண்ணும் ஆசைப்பட்டா எனக்கு அலெக்ஸா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ மல்டி பர்பஸ். இதை வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இனி இது கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இப்போ சாரா எக்ஸாம்பிளுக்கு வந்து சாராக்கு டைம் வேணும்னா அலெக்ஸா வாட் இஸ் அ டைம்னு கேட்டால் அது சொல்லிவிடும். மேபி நம்ம இதை செக் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிவிட்டு வரேன், கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோம். இது வந்து ரிமைண்டர் கூட செட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், இப்போ கரண்டாக வேணும்னா அலெக்ஸா செட் ரிமைண்டர் ஃபார் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செட் பண்ணும். இப்படி நிறைய இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டோரி சொல்லும். இப்போது சாராக்கெலாம் வந்து பெட் டைம் ஸ்டோரிலாம் நம்ம சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அலெக்ஸா டெல் மீ அ ஸ்டோரின்னு சொன்னால் அது பாட்டுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கும். ஜோக் சொல்லும். அப்புறம் ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நியூஸும் சொல்லும். நம்ம கேட்குற நியூஸ் எல்லாம் சொல்லும். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான் இது. இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம இது கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அது ஆப் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இது கூட ஓகே. ஒரு வழியாக அலெக்ஸாவை வந்து ஃபுல் செட்டப் பண்ணியாச்சு. அன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண அன்னைக்கு அலெக்ஸாவை செட்டப் பண்ண ட்ரை பண்ணேன். என்ன ஆகி போச்சுன்னா அன்னைக்கு ஏடபிள்யூஎஸ் வந்து குளோபலி வந்து அவுட்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அலெக்ஸாவை அன்னைக்கு கனெக்ட் பண்ணவே முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தா கனெக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் நெட்டில் சர்ச் பண்ணதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் எல்லாமே அவுட்டேஜ் ஆயிடுச்சு, குளோபல் அவுட்டேஜ், அதனால் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு. அதனால் அலெக்ஸாவும் இம்பாக்ட் ஆயிடுச்சு. நிறைய சர்வீஸ் இம்பாக்ட் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் எனக்கு எல்லாம் பேமெண்ட் சர்வீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அலெக்ஸா அதனால் கனெக்ட் பண்ண முடியல. நவ் இன்றைக்கி எப்படியோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை கண்டினியூட்டி அலெக்ஸா எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அமேசான் அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நான் வந்து ஐபேடில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து என்னோடய அமேசான் ப்ரொஃபைல் லாகின் பண்ணதுக்கப்புறம் அது வந்து டிவைஸ் ஆட் பண்ண கேட்டுச்சு. ஸோ இதை ஆட் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸாவில் ஒரு 4 பட்டன் இருக்குது. இது வந்து வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுக்கான பட்டனு. இது வந்து அலெக்ஸா லிசன் பண்ணணுமா வேணாமாங்கிறதுக்கான பட்டனு. இதை எப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அலெக்ஸாவில் வந்து ரெட் கலரில் எரியுதுல, இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அலெக்ஸா லிசன் பண்ணாது. இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா லிசன் பண்ணும். இந்த பட்டன் தான் என்னென்னா அலெக்ஸா செட்டப் பண்ணுறதுக்கு இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் எரியும். இதில் ரெட் எரிஞ்சில் அதே மாதிரி அப்படின்னா அலெக்ஸா வந்து ஃபுல் செட்டப் மோடுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டிவைஸ் வந்து அந்த நம்மளோட ஐபேடில் இருக்கக்கூடிய ஆப்பில் லிங்க் ஆகும். எப்படின்னா ஐபேடும் சேம் ஒய்ஃபை யூஸ் ஆகணும். ஸோ அந்த ஒய்ஃபை மூலம் இங்கே இது கனெக்ட் ஆகி இந்த ரெண்டும் லிங்க் ஆகிடும் ஒய்ஃபை உள்ள. ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னோடய ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் அலெக்ஸா பதில் சொல்லும். சாம்பிளுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அலெக்ஸா, what is the time now? The time is 4:56 p.m. சி, அழகாக டைம் சொல்லுது. மெயினாக இந்த டிவைஸ் வாங்கினது வந்து என்னோடய குழந்தைக்காக. இன்னொன்று வந்து என் ஒய்ஃபாக இருக்கட்டும், என் குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு டைம் பார்க்குறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒய்ஃப் சமைச்சிட்டு இருக்கும்போது கிச்சனில் ஹாலில் தான் வந்து கிளாக் இருக்குது, வால் கிளாக்கு. ஸோ அவங்க அடிக்கடி நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்னங்க டைம் என்ன ஒரு 5 நிமிஷத்தில் ரிமைண்ட் பண்ணுவீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் அவங்க திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிவைஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இதுக்கிட்டே கேட்டுக்கலாம் டைமு. அலெக்ஸா டைம் என்ன அப்படின்னு சொன்னால் அது டைம் சொல்லிட போகுது. பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் செட் பண்ண சொன்னாலும் செட் பண்ணோம். இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்ன ரிமைண்டர் செட் பண்ணோன்னா என்னோடய குழந்தைக்கு ஸ்கூல் பஸ் வந்து காலையில் 7 மணிக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அலெக்ஸா செட் ரிமைண்டர் 6:54 AM அப்படின்னு சொல்லுவோம். அது உடனே வாட் இஸ் அ ரிமைண்டர் ஃபார்ன்னு கேட்கும். கேட்டதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் கோ டு பஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அது செட் பண்ணிவிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை லைவில் டெமோ காமிக்கிறேன். அலெக்ஸா செட் அ ரிமைண்டர். What's the reminder for? Pick up Sarah. When should I remind you? 5:30 PM. Okay, I'll create a reminder at 5:30 PM. அவ்வளோதான். இப்போ என்னென்னா கரெக்டாக ஒரு 5:30 PMக்கு வந்து ரிங் ஆகி அது சொல்லும் பிக்கப் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நல்லா இருக்குது, நல்லா ஃபீச்சர் இருக்குது. இப்போது மெயினாட்ட வந்து அடுத்தது வந்து சாங். இப்போ நான் வந்து கேட்கலாம், அலெக்ஸா ப்ளே தமிழ் சாங். Tamil dance from Angami.
ஏன்னா இந்த பாட்டை நான் ப்ளே பண்ணேன்னா அப்புறம் காப்பி ரைட்டுன்னு வந்து வீடியோவில் விழுந்து கிடக்கும், அதனால் வேணாம். ஓகே, இப்படி நிறைய இருக்குது, நிறைய யூஸ்ஃபுல்லாட்டு இருக்குது அலெக்ஸா. யாரெல்லாம் நீங்கள் அலெக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.